அழகான பொண்ணை பார்த்ததும் வண்டி தடுமாறிடுச்சுமா. இடிக்கிற மாதிரி தானே வந்தான், ஆனா இடிக்கல. அப்படி இடிச்சிருந்தா உன் கண்ணும் ரெண்டும் பழுத்து இருக்கும். அப்படியா? என்ன அடிப்பியா? என்னையா அடிப்பியா? எங்க அடி பார்க்கலாம். சும்மா சொல்லக்கூடாது. ஆளு பார்க்க நல்லா சோக்கா இருக்கிற. நீ என்ன அடிக்கிறதுல உன் கை என் கண்ணத்துல பட்டுச்சுன்னா அது எனக்கு சந்தோஷம்தான். எங்க அடி அடிமா. இங்க இந்த கணத்துல அடியா. வா வா வா. அடிமா வா. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? ரோட்ல ஒரு பொண்ணு தனியா போனா என்ன பண்ணுவ? கைய பிடிப்பியா? கைய பிடிப்பியாடா? குடிக்கவே மாட்டேன் மேடம். என்ன விட்டுருங்க மேடம். சிவனெல்லாம் சும்மா விடக்கூடாது பெரியம்மா. 6 மாசம் உள்ள தள்ளினாதான் சரியா வரும். மேடம் அப்பெல்லாம் பண்றது மேடம், விட்டுருங்க. ரகுராம் ஐயா நம்ம தலைவரா இருந்த வரைக்கும் இப்படி நடக்கலமா. ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் கள்ளச்சாராயம் விக்குது. குடிச்சிட்டு இவங்க பண்ற அலுப்பு தாங்க முடியலமா. இப்படி ஒரு விஷயத்தை இது வரைக்கும் யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இத நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா இந்த கள்ளச்சாராயத்தினால உங்க நகரமன்ற தலைவர் பதவிக்கு ஆபத்து வந்துருமா? பள்ளிக்கூடத்து பக்கம், கோயிலு, வயலுன்னு எல்லா பக்கமும் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு பிள்ளைங்க பொம்பளைங்கன்னு எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து வம்பு பண்றாங்கம்மா. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிச்சு கட்டுவேன். இந்த ஊர்ல பொடி பொடி பிள்ளைங்களா சாராயம் குடிச்சு கெட்டு போய் கிடக்குறாங்கம்மா. இந்த ஊரை நீங்க தான் காப்பாத்தணும். அம்மா, நம்ம ஊரு காட்டு பகுதியில தான் கள்ளச்சாராயத்தை காய்ச்சிட்டு வந்து ஊருக்குள்ள வித்துக்கிட்டு இருக்காங்கம்மா. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு முடிவு கட்டணும். இது நம்ம ஊரை பாதிக்கிற விஷயம். சரி, நான் இப்பவே என்னன்னு பாக்குறேன். தனா, நீ பத்திரமா வீட்டுக்கு போ. அம்மா, உங்க கூட நானும் வரேன். சரி, வாங்க போலாம்.